இண்டஸ்ட்ரியல் பாலிட்டிக்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் பாலிட்டிக்ஸ், இந்த தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும் அல்லது நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், எவ்வளவு படிச்சிருந்தாலும் சுயத்திறன் இல்லாத பொழுது அல்லது தன்னுடைய திறமையின் மூலமாக முன்னேற தெரியாத பொழுது முன்னேறுவதற்கான காலதாமதம் அதிகமாகும் என்று கருதும் பொழுது பிறரை ஏதோ ஒரு வகையில் தவறு சொல்லி அல்லது குற்றம் சொல்லி அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு அல்லது அந்த பொறுப்பிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டு தன்னை முன்னேற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உளவியல் நோய் தான். எப்போவுமே இந்த பாலிடிக்ஸ் உள்ளவங்க நீண்ட காலத்துக்கு சர்வே பண்ண முடியாது. அப்படி ஒரு வேலையை பண்ணியிருந்தாலும் அவங்க குறுங்கிற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணவங்க அவங்க நிம்மதியாக தூங்க முடியாது. காரணம், நாம் செய்தது அடுத்தவர்களுக்கு தெரிந்து விடுமோ என்கின்ற அச்ச உணர்வு, அதே சமயத்தில் நம்மை போலவே இன்னொருவர் நம்மளை ஏமாற்றி விடுவாரோ என்கின்ற குற்ற உணர்வு, அதற்கடுத்து இப்படியெல்லாம் இருக்கிறோமே என்கின்ற ஒரு வேதனை, படபடப்பு அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் பாலிடிக்ஸ் பண்ணுறவங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்கள் செய்யக்கூடிய வினை அவர்களுக்கே தீவினையாக பல நேரங்களில் மாறிவிடுகிறது என்பது தான் நாங்கள் கண்டிருந்த உண்மை. அப்போ இண்டஸ்ட்ரியல் பாலிடிக்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் பாலிடிக்ஸ், இதே மாதிரி தான் கல்வி நிறுவனங்களும் இப்படி தான் பண்ணுறாங்க. யாரையுமே முன்னேற விடாமல் அந்த நிறுவனத்துக்குள்ளே புதிதாக யாராவது ஒருத்தர் அந்த நிறுவனத்தை உயர்த்திட்டாங்கன்னா, நீ இத்தனை நாள் இருந்து வேலை செய்ய முடியல, வேலை செய்ய தெரியலன்னு சொல்லி குற்றம் சொல்லிடுவாங்களோ அல்லது தப்பாக நினச்சிடுவாங்களோங்கிறதுக்காகவே ஒவ்வொரு நிறுவனங்களில் உள்ளவர்கள் கூட அந்த நிறுவனத்தை கீழே போகிறதுக்கு இவங்க மறைமுகமாக காரணமாக இருக்காங்க. அதே மாதிரி அவர்களை பொறுத்தல தான் நல்லா இருக்கிறோங்க நினச்சிட்டு இருக்காங்களே தவிர உண்மையில் அவர்களால் குடும்ப ரீதியாக சமூக ரீதியாக நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்பதை நாங்கள் பல்வேறு ஆய்வுகளிலிருந்து கண்டறிந்தோம். ஆகவே குற்ற உணர்வு ஒருவரை கொன்றுவிடும். ஆக பாலிடிக்ஸுங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்யுங்க. அந்த முயற்சியை எப்படி செய்யணுங்கிறதுக்காக எங்களை போன்ற எக்ஸ்பர்ட் இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜிக்கல் கன்சல்டேஷன் எடுத்துங்க, பிஹேவியர் கன்சல்டேஷன் எடுத்துங்க, ஹியூமன் ஸ்கில் கன்சல்டேஷன் எடுத்துங்க. அதே மாதிரி எர்கோனாமிக்ஸை எப்படி உங்களை தயார் பண்ணுறதுன்னு கன்சல்டேஷன் எடுத்துங்க. எப்படி உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு உடல் மருத்துவ ரீதியான ஆலோசனை தேவையோ அதே மாதிரி மனித கல்வி சமூக ரீதியான பல்வேறு இடைஞ்சல்கள் ஏற்படும் பொழுது அதற்கு மனோதத்துவ ரீதியான கன்சல்டேஷன் வேணும் என்பதை புரிந்து கொண்டு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உலகத்திலேயே முதல் லைஃப் கிளினிக், அதாவது வாழ்க்கையின் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணது எங்களுடைய நிறுவனம் தான். இதில் கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியம். உளவியல் ஆரோக்கியம் குடும்பம் சார்ந்தது, தொழில் சார்ந்தது, சமூகம் சார்ந்தது, இது எல்லாமே உட்படுத்தப்பட்டது தான். இதிலிருந்து தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதில் ஏற்படக்கூடிய தவறுகள் தான் உங்களுடைய ஆரோக்கியமின்மையை மன அழுத்தத்தின் மூலமாக நோய்களை உருவாக்கி விடுகிறது. யாரெல்லாம் பாலிடிக் அப்படி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சுயத்திறன் இல்லைன்னு அர்த்தம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ நீங்கள் இந்த பாலிடிக்ஸ் பண்ணுறவங்கள பார்த்து பரிதாபப்படணுமா கோவப்படணுமா? பரிதாபப்படணும், அவ்வளோதான். ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு வகையில் நம்ம மேலே வரலாமான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது தப்பு. இந்த உலகத்தை பொறுத்தல நேர்மையான வழியில் போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். தவறான வழியில் போய் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தோற்று போயிடுவாங்க. அதற்கு ஏகப்பட்ட சினிமா நடிகர்கள் சாட்சி இல்லைங்களா? காதலை மையப்படுத்தி எடுத்த சேரன் அதே காதல் பிரச்சனையிலிருந்து ஃபிலிமை விட்டே வெளியே போயிட்டாப்புல. காதலை மையப்படுத்தி டி ராஜேந்திரன் சொல்லியிருப்பார் ஒரு காலத்தில். அதே வீட்டில் ஃபேமிலியில் ப்ராப்ளம், காதல் தான் முக்கியம்னு சொல்லியிருந்தார் சங்கர். அதே மருமகனுடைய பிரச்சனை இல்லைங்க. இந்த உலகம் காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி, செயல் விளைவு தத்துவத்தில். அதனால் நல்லது மட்டுமே செய்வோம். ஸோ இனிமேல் ஆஃப்டர் த எம்எஸ்கே ப்ரோக்ராம் நீங்கள் யாராவது நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள தப்பாக நினைக்காம அவர்களுக்கு நான் உனக்கு எதிரி இல்லைங்கிற விஷயத்தை காமிச்சிருங்க. நான் உனக்கு எதிரி அல்ல அப்படிங்கிற விஷயத்தை காமிச்சிருங்க. செகண்ட் அதிகப்படியான வேதத்துக்கு இன்னொன்று சொன்னோம். இதுக்கு என்னென்னா எக்ஸ்ட்ரா கோல் ஓரியன்டட்னு அர்த்தம். புரியுதுங்களா? எக்ஸ்ட்ரா கோல் ஓரியன்டட். அவங்களுக்கு என்ன இருக்கும்னா ஏதாவது ஒன்று உள்ளே வச்சுக்கிட்டு செய்கிறாங்க, அதுதான் ஈகோ. அவங்களுக்கு என்னென்னா எதையாவது ஒன்று செஞ்சு பாலிடிக்ஸ் என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் குழப்பி விடுவாங்க. இருக்கிறத இல்லைம்பாங்க, இல்லாததை இருக்குதும்பாங்க. ஆனால் ஈகோக்காரங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை வச்சுட்டு அதுக்குள்ளே வா 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 வந்துட்டே இருப்பாங்க. அது நடக்காது. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இனிமேல் ஈகோ பண்ணாவே முடிஞ்சு வச்சு, சரி அண்ணன் எக்ஸ்ட்ரா கோலில் இருக்கார், என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ இதை ஞாபகத்தை வச்சுங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு பயப்படவே முடியாது. எக்ஸ்ட்ரா கோல் ஓரியன்டட் அல்லது எக்ஸ்ட்ரா கோல் ஆப்ரேட்டட், ரெண்டு விஷயம். ஈகோ, இதுதான் எம்எஸ்கே தியரி.
பாலிடிக்ஸுங்கிறது பாலிட்ரிக்ஸ், நிறைய ட்ரிக்ஸ்களை பண்ணிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம். அவங்ககிட்ட என்ன போய் கேட்கணும்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஓ வேலை சிம்பிள் ஆயிடுச்சே, இனி எதுவும் பண்ண வேண்டியது இல்லையாக்கு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. உண்மையிலே வந்து திறன் அற்றவர்கள் தான் நிறைய பிரச்சனைகள் உருவாக்குவாங்க. அது நல்லா ஞாபகத்தில். திறன் உள்ளவர்கள் வந்து அவங்க வந்து நேரடியாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சிலர் வந்து உங்கள்கிட்ட ஹார்டாக சொல்கிறாங்கன்னா அது ஹார்டு கிடையாது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ்னு அர்த்தம். சிலருக்கு வந்து பிஹேவியராகவே எப்படி இருக்கும், எப்போ கேட்டாலும் ஹார்டாகவே பேசுவாங்க. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேங்களா?